கிட்டத்தட்ட அந்த மொமெண்டத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ வெளிப்படையாக நயினார் நாகேந்திரன் வந்து எனது ஆசை 2 பேரும் இணையணுன்றார். கூட்டணின்றது கூட இல்லை, என்டிஏவுக்கு வரணுன்ற அழைப்பெல்லாம் இல்லை, 2 பேரும் சேரணுன்ற துணி இருக்குல்ல, அது என்ன காரணம்? பேசப்படாத இந்த தலைப்பில் இல்லாத தாவேகா கொடுக்கிற நெருக்கடி அந்த இடத்துக்கு பாஜகவையோ அதிமுகவையோ தள்ளுதா? இல்லை, அரசியல் கட்சியை பொறுத்தளவில் இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் கூடியிருக்குது. அதுல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மாநில உளவுத்துறை ஒன்று இருக்குது, இந்திய அளவில் RAIB அப்படி இந்தியாவுக்குள்ள பார்க்கறது ஒன்று இருக்கு, உலகம் முழுவதும் இந்தியாவை பத்தி என்ன பேசுறாங்கன்றது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் உளவுத்துறை அண்ணன் KCP அப்படின்னு எனக்கு தோணுது. உள்ள என்ன பேசுனாங்க, அப்ப அதுல பேசுனதுல வந்து 50 தொகுதி 55 தொகுதி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, திரு டிடிவி தினகரன் OPS அவர்கள் எல்லாம் இணைப்பதாக சம்மதித்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி பாருங்களேன், கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. அப்படி அடுத்து நீங்க நெருக்கி கேட்ட உடனே அடுத்து சொல்றாரு அப்படியே சேர்த்தால் கூட அது சரிப்பட்டு வராது. எப்படி? இவர்தான் சொல்றாரு. அது யார் சொன்னது? அல்லது ஏதாவது ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வெளியில ஆதாரங்கள் இருக்கிறார்? இப்ப அக்னிஷர் உங்களுக்கு தெரியாதல்ல, அவர் முன்னாள் MP, மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கே கூட அறிவாலயத்துல ஒரு கூட்டம் கூட்டினா சில செய்திகள் வரதானே செய்யும். அது 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 அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணு பேசப்படவே இல்லைன்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அது உங்கள் அனுமானமா அல்லது ஆதாரமா? 2. இப்ப இன்னொன்னு வந்துருமே, நீங்க 2024 அதிமுக வாங்கிய இந்த 20.5% 21% மட்டும் கணக்கில் வச்சிட்டு இருக்கீங்களே சார். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். 2021 34%. இப்ப எதிர்மறை வாக்குகள் குறைந்தது நான் 5% வச்சிருக்கிறேன். அப்படின்னா இதுவே 34 + 5% 39% வந்துராதா? ஏன் சார்? அது எப்படி? நீங்க ஒரு கணக்கு போட்டா இல்ல, நீங்க போட்ட கணக்குல இருக்கிற சிக்கல் 21 தானே சொல்றீங்க நீங்க. ஆமா, 21ல யாரெல்லாம் இருந்தாங்க உள்ளுக்கு? செங்கோட்டையன் உள்ளுக்கு இருந்தாரா? OPS அவர்கள் இருந்தாங்களா? அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? சரி, எங்க இருக்கிறாங்கன்றது இல்ல. ஆனா அதே இயக்கத்துல 85 மாவட்ட கழக செயலாளர் எல்லாருமே பொதுக்குழு இதெல்லாம் அப்பெல்லாம் வந்து திரு செங்கோட்டையன் எங்க போனான்னு தெரியல எனக்கு. அதுதான் இல்ல, பாயிண்ட் என்னன்னா, இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்கல்ல 2 பேரும் இணையணுன்ற இடத்துக்கு வராங்கல்ல, அது கலை யதார்த்தம் அப்படி பேச வைக்குதா? சரி, இனி நம்ம ஒரு பெரிய அணி கட்டினா மட்டும்தான் நம்ம வந்து எதிர்கொள்ள முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அது எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். தலைமை கழக நிர்வாகி திரு SP வேலுமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். திரு KP முனுசாமி அவர்கள், திரு நத்தம் ஈரா விஸ்வநாதன் அவர்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க சார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்படித்தான் இருக்குது அப்படின்னா, ஏறத்தாழ 180 தொகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் செய்திருக்காரு, மக்கள் வரவேற்பெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ? இன்னொன்னு, திரு செங்கோட்டையன் அவர்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்களே, பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு அப்பயே போயிருக்கலாமே, இன்னும் பலமா இருந்திருக்குமே. அது வேற கேள்வி. அரசியல்ல நெருக்கடி தானே சார் முடிவு எடுக்க இருக்கு. இதையே 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கலன்னு கேட்க முடியுமா? கரெக்ட் சார், அரசியல்ல நெருக்கடி தான். ஆனால் அந்த நெருக்கடியை தாங்குறவங்க வலிமையானவங்களா, நெருக்கடியை கொடுக்கறவங்க வலிமையானவங்களா? சொல்லுங்க. இப்போ என்ன நடக்கும்ன்றது, நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இப்ப KCP அவர்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே பேசப்படலன்றீங்களா? இல்ல, பேசப்படலன்னு இல்ல, இவர்கள் பேசிய எனக்கு தெரிஞ்சு அண்ணன் KCP அவர்கள் எல்லாம் ஒரு பதவியை கொடுத்து உள்ள உட்கார வச்சிடலாம். ஏன்னா டெய்லி எதையாவது நடக்கிறதையா நடக்காததையா அல்லது நடக்க போவதையா எதுவும் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த இடம், ஏன்னா நான் அடுத்து இப்ப ஷியாம் அவர்கள் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள்லாம் இருக்கும். நான் கேட்கறது வந்து, சார் அப்படி சொல்ல மாட்டேன். என்னங்க சாம்சார் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஜனநாயகன் படம் எப்படி ஓடுது, வரப்போகுது, பராசக்தியில கதை என்னன்னு பேசுனாங்கன்னா சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றது அரசியல் பாயிண்ட் என்னன்னா, எப்படி பாத்தீங்களா எங்க போய் நிக்கிறாரு பாருங்க, ஜனநாயகத்துக்கு போயிட்டாரு பாருங்க. அப்ப இவருடைய நோக்கம் யாரை பலவீனப்படுத்தணும் இவர் வார்த்தைகள் வெளியிருந்து அவர் வந்து முதல்ல அதிமுகவில் ஜனநாயகம் வேண்டுன்றாரு சொன்னாரு. இப்ப ஜனநாயகனா பேசுறாரு. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் சார் பாயிண்ட் என்னன்னா சார், இப்போ KCP அவர்கள் சொன்னாங்கல்ல, SIR பணிகள்ல நீங்க தொய்வா பணியாற்றிட்டீங்க, நீங்க இன்னும் சிறப்பு. இது எல்லா கட்சியும் பேசுறது தான், நான் ஒன்னும் புதுசா சொல்லல, எல்லாருமே பேசுவாங்க இன்னும் விரைவா இருக்கணும்னு. அதிமுக பாஜக அணி வந்து இன்னும் வந்து அக்செப்டன்ஸ் இல்ல,
நீங்க அதுக்கான நியாயத்தை சொல்லுங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்லப்படுது. தினகரன் ஓபிஎஸ் அவர்களை கூட என்டிஏவுக்கு கொண்டு வரலான்லாம் இப்படி ஒரு கருத்து பல்வேறு பத்திரிகைகள் எழுதுறாங்க. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். அது அண்ணா சார், நீங்க பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்றதுனாலே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்ல பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க சார். ஆனா உண்மை அது கிடையாதுங்க சார். தமிழ்நாட்டில் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நடிகர் திரு விஜய் அவர்கள் கேம் சேஞ்சரா இருப்பார், ஆட்சி மாற்றத்தை பிடிக்க முடியாது. இப்ப நயினார் சொன்ன மாதிரி இணைப்பு கட்டாயம் 2 பேரும் சேரணுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அது வரட்டும், வந்ததுக்கு பிறகு இது பண்ணுவோம். அது மாதிரி போகிற போது சொல்றாரு அந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இல்லையா? அதை நீங்களே பாத்துக்கணும்ட்டாரா? இல்ல அப்படி சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவோட யாரை காயப்படுத்த இல்ல காயப்படுத்துறதுக்கு இல்ல அக்னீஸ்வரன், உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம பல்வேறு தலைப்புகள்ல உடைச்சே பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற கட்சி மரபு என்ன மாதிரி இருக்குன்னா, கட்சியே எல்லாருமே நாங்க செலவை பார்த்துக்கிறோம், கூட்டணி கட்சிகளுக்கே நாங்க செலவை பார்த்துக்கிறோம்ன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இது இப்ப இருக்கிற பேட்டர்ன் திமுக. இதற்கு முன்பு அதிமுக தானே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண ஒருத்தரை கொண்டு வருவாங்க, எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க மெட்ரோ ரயிலுக்கு கூட 1 கிலோமீட்டருக்கு 500 கோடி தான். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்றதை அடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் இவங்க சொல்றது வேட்பாளர்களுக்கு கட்சியின் சார்பாக கொடுப்பது வேற, ஒரு கூட்டணி கட்சிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்வது அபாண்ட பழி இல்லையா சார்? இந்த புதிய நாள்ல, ஆங்கில புத்தாண்டு நாள்ல பெரிய ஹிரோஷிமா நாகாசாகில போட்ட பாருல லிட்டில் மேன் ஃபேட் பாய் மாதிரில இவங்க பண்றாங்க. 2 அணுகுண்டை வீசிட்டாரு. அதுதான் ஒண்ணு ஜனநாயகம்ன்றாரு, இன்னொன்னு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றாரு. இது இல்லப்பா, நான் என்னதான் சார் நடக்குது? சரி, இப்படி வெளிப்படையா கேக்குறேன், அதிமுக பாஜக கூட்டணியில என்னதான் நடக்குது, அடுத்து என்ன சார்? அதை நீங்க சொல்லுங்க, உங்க வெர்ஷன். நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், என்றைக்காக இருந்தாலும் அதிமுக தலைமையில தான் பாஜக கூட்டணி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு புறத்துல பாஜக என்ன நினைக்குதுன்னா, சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை விட்டு விஜய் கூட சேர்ந்துருவாரோ என்கிற அச்சம் இருக்கு. ஆனால் பாஜக இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி தெரியுமா? எதுக்கு இப்படி 2 பேரையும் ஓட விடுவோம், ஓட விட்டு இதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்கள பாத்துக்குருவோம். இப்பதான் எனக்கு வள்ளுவர் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஒரு விவசாயி குடிசை, இரவு நேரத்துல குடிசை மேல பாம்பு இருந்திருக்குது, நாகப்பாம்பு. கீழே பாத்தீங்கன்னா விவசாயி படுத்திருக்கிறாரு, பார்த்து விட்டாரு. பாம்புக்கு நைட்டு தூக்கம் இல்ல, விவசாயி மண்வெட்டி வச்சிருக்காரு, நம்மள போட்டுருவாரோ. அதாவது அந்த மாதிரி இந்த கணக்குகளை எல்லாம் பகுதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த கணக்கெல்லாம் இவர்கள் கண்டுபிடிச்ச இயக்குனர்கள், இவர்கள் சரி மாலை நேர இயக்குனர்கள். மக்கள் நம்ப தயாராக இல்ல. எது நடந்தாலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பொதுவான மக்கள். சரி, இப்போ அது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஷியாம் சார்ட்ட பேசுறேன். தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏவில் சேர்த்துக்கலான்ற இடத்திற்கு அதிமுக நகர்ந்திருக்கா இல்லையா? இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் கண்டிப்பாக நல்ல முடிவைத்தான் எடுப்பார். ஆகையினால் இவங்க முடிவுன்னா வேணுமா வேண்டாமா சார்? அவர் வேணுமா வேணாமன்றது கட்சியினுடைய தலைமை. இதே ஜெயலலிதா இருக்கிறாங்க, அப்படி கேட்பீங்களா? கலைஞர் போய் நீங்க பழம் நழுவி பால் விழுந்ததுன்னு ஏங்க ஒரு நம்முடைய கேப்டன் மறைந்த விஜயகாந்த் போய் ஏங்க கேட்டீங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்களா? ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கேட்கிறாங்களே. அவர் இல்ல, யார் வந்தாலும் சரி, இது புரட்சி தலைவருடைய கட்சி சார். ஸ்டாண்ட் தான் சார் கேக்குறேன். எல்லாரும் புரட்சி தலைவரா மாறிட முடியாது. ஒரு பாயிண்ட் சார், இவர்கள் இல்ல, நீங்க முன்பு சொன்னீங்கல்ல, இவர்கள்லாம் ஒரு தனி அணி கூட கிடையாது, தனி நபர்கள், இவர்களுக்கு செல்வாக்கே கிடையாது, நாங்க தான் அப்படின்ற அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவோட துணி என்ன? அதை தான் நான் உங்கள்கிட்ட. மக்கள் எந்த விதத்துல நாடி துடிப்பை பார்த்து நல்லதோர் முடிவை அதிமுக தலைமை எடுக்க வேண்டும், அவங்களுக்கு தெரியும்.